அப்பாவும் குடிச்சிட்டாரு, எல்லாத்தையுமே வித்துட்டாரு. நிலம் இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லை. அண்ணன் தம்பியை மட்டும் அப்பாவை பெற்ற பாட்டிக்கிட்ட விட்டுட்டு இவளை எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தாய் மாமா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டாரு. இருக்கவே கூடாது என் வீட்டில், இந்த பொண்ணு வந்து மதிக்க மாட்டேங்குது. என்னன்னா நான் காலைல டியூஷன் போவேன், மதியானம் ஸ்கூல் போவேன், மறுபடியும் ஈவினிங் வந்து டியூஷன் போயிடுவேன். இந்த கேப்ல ஏதாச்சும் நீ வேலை செய்ய, என் துணியை நான் துவைச்சு போட்டுக்குவேன். என்னவோ அவங்க சாப்பாடாக்கி வைப்பாங்க, அதை நான் சாப்பிடுவேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே அந்த வீட்டில் எங்களுக்குன்னு கிடையாது. இப்போ தீபாவளி பொங்கல் அப்படின்னு வருதுன்னா எங்கள் அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடு பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா காசு அனுப்புவாங்க. அந்த காசையே எங்கள் மாமா என்ன பண்ணுவாருன்னா அவர் செலவுக்கு எடுத்துக்குவார். அவரோட செலவுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து மதிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது, மாதம் மாதம் அரிசி பருப்பு காசு அனுப்புகிறாங்களோ அதையும் எடுத்துக்குவார். அவர் எடுத்து அவரோட தனிப்பட்ட அவங்க செலவுக்கு பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் எங்களுக்கு எதுவுமே மனசார திருப்தியாக செஞ்சதில்லை. சொல்லப்போனால் ஒரு சாப்பாடு செஞ்சால் கூட அவங்க ரூமில் வச்சு தனியாக சாப்பிட்டுக்குவாங்க. நல்ல சாப்பாடாக இருந்தால், நல்லா இல்லாத சாப்பாடு நாங்கள் சாப்பிடணும். அப்படிதான் போச்சு. இது ஒரு குழந்தையா வளரும்போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் மேம். ஏன்னா எங்களுக்கு அம்மாவும் பாசமும் இல்லை. சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு முக்கியமே எனக்கு எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி, எங்கள் 3 பேருக்குமே தாய் பாசம்னு ஒன்று வேணும். அந்த தாய் பாசமே இல்லாமல் நாங்கள் ரொம்ப அலைஞ்சு கஷ்டப்பட்டு திரிஞ்சு சாப்பாட்டுக்கு எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு காசு அனுப்புனாலும் எங்களால் நல்ல சாப்பாடு இல்லை. அதுதான் அவங்க உங்களை வளர்க்கணும் தான் வெளிநாட்டுக்கே தங்கி வீட்டு வேலை செய்கிறாங்க. எங்களை பார்க்காம ராவும் பகலும் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உடம்பு முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காசு அனுப்புகிறாங்க. ஆனால் இவங்களோட தேவை முடிஞ்ச உடனே, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி இன்னொருத்தவங்க வந்த உடனே இந்த பொண்ணுலாம் வீட்டில் வச்சுருக்க முடியாது, என்னால் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு ஒரே ஃபோர்ஸ் எங்கள் தாய் மாமா. அவரால் தான் எனக்கு கல்யாணமே ஆச்சு. ஆமாம், 14 வயசில்.